அவருடைய மேடை பேச்சை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ஆரம்ப காலங்களில் அவர் சில விஷயங்களை பேசும்போது அந்த ஆக்ரோஷம் சப்ரஸ்ட் ஃபீலிங்கை பேசும்போது அவர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கார். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அவர் அவருடைய ஒவ்வொரு பேட்டியையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு மீட்டிங்கையும் பார்க்குறேன், அவருடைய முகக்குறியீடுகளை பார்க்குறேன், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறேன். அவருக்கு கண்டென்ட் எங்கே இருந்து வருதுன்னா சமுதாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மட்டும்தான் கொள்கையும் இருக்குது, கொள்கையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருக்கான கண்டென்ட் இந்த சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் அதை பேசும்போது சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அவரும் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க முடியும். எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே வாய்மை இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கே அந்த பேச்சு அப்படியே நம் மனதுக்குள் சிம்மாசனம் விட்டு உட்காரும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை.